السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நமது ரியாதுஸ் சாலிஹீன் தொடர் வகுப்பிலே 62வது தொடரிலே நாம் இருக்கிறோம். நமது கடந்த 60, 61 ஆகிய 2 தொடர்களில் முக்கியமான ஒரு நபிமொழியை நாம் பார்த்தோம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பொறுமை சம்பந்தமான விஷயங்களையும், அந்த குடும்பத்துக்கு அல்லாஹு தஆலா வழங்கிய சில பரக்கத்துகளை பற்றியும், அதே போல் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுமா போன்றவர்கள் இந்த இஸ்லாத்துக்கு செய்த பங்களிப்புகள், இது போன்ற பல விஷயங்களை அந்த 2 தொடர்களில் நாங்கள் பார்த்தோம். இன்றைய ஹதீஸ் பாபு சபர், பொறுமை என்ற அந்த பாடத்தில் வரக்கூடிய 45வது 46வது நபிமொழிகளை இன்றைய இந்த தொடரில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த ரியாதுஸ் சாலிஹீன் என்பது நான் ஏற்கனவே சொன்னது போல மிக அழகான ஒரு கித்தாபு. பொதுவாக முஸ்லிம்கள் அவர்களுடைய குணங்களை, அவர்கள் எப்படி நடந்து கொள்ளணும், அமல்களுடைய ஃபதாயில்கள், அதே போல் தர்ஹீப் அமல்களில் ஆர்வப்படுத்துதல், அதே போல் ஒரு மனிதன் பயந்து நடக்க வேண்டிய விஷயங்கள், எச்சரிக்கைகள், இப்படி பல அம்சங்களை கொண்டதாக இந்த கிதாப் அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு தலைப்பிலும் இமாம் நவவி ரஹ்மஹுல்லா அவர்கள் அழகான ஹதீஸுகளை தொகுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே ரியாதுஸ் சாலிஹீனுடைய 45வது ஹதீஸ் இது சபுர், பொறுமை என்ற பாடத்தில் அமைந்திருக்கிறது. அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ليس الشديد بالسرعة إنما الشديد الذي يملك نفسه عند الغضب. ஹதீஸ் 45, புகாரியில் 6114வது இலக்க ஹதீஸ். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அதாவது மனிதர்களை வீழ்த்தக்கூடியவன் பலசாலி அல்ல. அதாவது சண்டைகளிலே, கோபத்தில் ஒருத்தன் வீழ்த்துபவன் அல்ல உண்மையான பலசாலி. உண்மையான பலசாலி யார் என்று சொன்னால், இன்னம ஷதீத் அல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கதப். கோபம் வரக்கூடிய நேரத்தில் எவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறானோ உண்மையில் அவன்தான் வீரன். இந்த உலக பாசையில் வீரன் யாருண்டா, சண்டையில் ஒருத்தன் வீழ்த்தாட்டணும். மல்யுத்தங்களில் ஒருத்தர் வீழ்த்தாட்டுவதைப் போல அவன் பிறரை விட உடல் வலிமையால் அவன் பிறரை வீழ்த்தும் தகுதியில் யார் இருக்கிறானோ அவனைத்தான் உண்மையிலேயே நம்ம வீரன் என்று நம்ம சொல்லுவோம். பொதுவாக உலக வழக்கிலே வீரன் என்பது அதுதான், அதுவும் வீரன் தான், அது வீரன் இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உண்மையான வீரன் யார் தெரியுமா, கோபம் வருகிற நேரத்தில் அவன் தன்னை அடக்கி கொள்ளணும். யார் தன்னை அடக்குகிறானோ அவன்தான் உண்மையான பலசாலி. பலம் என்பது உடல் பலம் மட்டுமல்ல, தன்னுடைய உள்ளத்திலே எழுகிற உணர்வுகளை கட்டுப்படுத்துவதும் மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கிறது. பொதுவாக மனித உள்ளத்தில் பல்வேறு வகையான பலவீனங்கள் வருகிற நேரத்தில் நாம் அதை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். சில நேரம் மன இச்சைகள், சில ஆசைகள், சில பாவங்களை செய்ய தூண்டும். எனவே உடனே நாங்கள் என்ன செய்யணும், அந்த பாவத்திலேருந்து அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேடணும். யா அல்லாஹ், ஷைத்தானை விட்டும் என்னை பாதுகாத்து விடு என்று நாம் சொல்லி என்ன செய்யணும், பாதுகாப்பு தேடணும். சில நேரம் எண்ணங்களிலே மனுஷனுக்கு தவறான எண்ணங்கள் வரலாம். அந்த எண்ணங்களில் அவன் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடணும். யா அல்லாஹ், என்னுடைய ஷைத்தானுடைய தூண்டுதல்களை விட்டும் யா அல்லாஹ் என்னை காப்பாற்றி விடு என்று நாம் என்ன செய்யணும். எல்லா நேரத்திலும் அல்லாஹு தஆலா தான் அனைத்தையும் அடக்கும் சக்தி உள்ளவனாக இருக்கிறான். ஷைத்தான் என்பவனுக்கு அல்லாஹு தஆலா சில பலத்தை கொடுத்துக்கிறான். சில நேரத்தில் நாம ஷைத்தானுடைய சதிகளுக்குள்ளே சிக்கி சில நேரம் கோபத்திலேயோ, சில உணர்வுகள்லையோ, சில ஆசைகள்லையோ நாங்கள் சில பாவத்துக்குள்ளே விழலாம். ஷைத்தான் ஆசை விட்டுகிறான். இப்போ உதாரணமாக ஒருத்தன் செலவழிக்க போகிறான், தர்மம் கொடுக்க போகிறான். ஷைத்தான் வந்து என்ன சொல்கிறான், நீ ஏன் கொடுக்கணும், கொடுத்தா உனக்கு குறையும் தானே அப்படின்னு. அப்போ இதெல்லாம் ஷைத்தானிய உணர்வுகள். அந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு என்னது, அல்லாஹ்வை பற்றி அந்த எண்ணம் வரணும். அவன் உள்ளத்துக்குள்ள அவன் தப்பான ஒரு உணர்வு வரும்போது அல்லது பிழையான ஒரு எண்ணம் வரும்போது உடனே அவன் ததக்கரு, அவன் உடனே நல்லுணர்வு பெற வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த வகையிலே தான் இந்த கோபம் என்பது ஷைத்தான் சில போது ஏற்படுத்துகிற ஒரு உணர்வு. அது சில நியாயமான காரணங்களுக்காக சிலவருக்கு கோபம் வரும். உதாரணமாக அல்லாஹ்வுடைய வரம்புகள் மீறப்படும் போது ஹக்குக்காக வரக்கூடிய அது நியாயமான கோபம். அந்த கோபமும் கூட மனிதனை வரம்பு மீற வச்சிடக்கூடாது.
ஒரு சமுதாயம் தவறு செய்கிறார்கள் என்பதற்காக வேண்டி அந்த சமுதாயத்தின் மீது நாம் வரம்பு மீறக்கூடாது. அது என்ன தவறோ அந்த தவறை நாம் கண்டிக்க வேண்டும். அந்த தவறுக்காக நாம் ஆத்திரப்படுகிறோம், சில நேரம் கோபப்படுகிறோம். ரசூலுல்லாஹ் கூட சில நேரங்களில் முகங்கள் சிவக்கக்கூடிய அளவுக்கு கோபப்பட்டிருக்கிறார்கள். அதில் அர்த்தம் அந்த கோபத்தில் அவர்கள் வரம்பு மீறலை. அப்போ ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையும் எந்த நிலையிலும் அவன் வரம்பு மீறிவிடக்கூடாதுன்றதை நாங்கள் முதலாவது இந்த தலைப்பில் நம்ம கவனிக்கணும். அப்போ எனவே தான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, லைஸ ஷதீது பிஸ்ஸுரா, கோபத்திலே அல்லது சண்டையிலே ஒருத்தன் வீழ்த்தாட்டுவன். இந்த சுரா என்ற அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், அதாவது மனிதர்களை அதிகமாக வீழ்த்தாட்டக்கூடியவன், பலசாலிக்கு தான் சொல்லப்படும் சுரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக பிறரை அவன் மல்யுத்தத்திலேயோ அல்லது சண்டையிலேயோ அல்லது கோபத்திலேயோ என்ன செய்வான், அவ்வளோ பலமானவனாக இருப்பான். எனவே உடல் வலிமையை விட அல்லாஹ்வுக்காக வேண்டி தனக்கு வரக்கூடிய கோபத்தின் போது தன்னை கட்டுப்படுத்துவது தான் உண்மையான ஒரு வீரனுக்கான அழகு என்பதைத்தான் இந்த ஹதீஸில் நமக்கு மிக தெளிவாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதே மாதிரி 46வது ஹதீஸ், இந்த 2 ஹதீஸை வாசித்து விட்டு அது சம்பந்தமான சில தெளிவுகளுக்குள்ள நான் வரேன். அதாவது சுலைமான் இப்னு சுர்த் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குந்து ஜாலிசன் மஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு ரஜுலானி எஸ்தப்பானி, 2 மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்கிறார்கள், திட்டிக் கொள்றாங்க, சண்டை பிடிச்சு கொள்றாங்க. அதன் விளைவாக ஃபஅஹதுஹுமா இஹ்மர்ர வஜ்ஹு, அதிலே ஒருவருக்கு அவருடைய முகமெல்லாம் அப்படியே செவந்து போய்விட்டது. அதே மாதிரி வன்தஃபகத் அவுதாஜு, அவருடைய அந்த நரம்புகள் எல்லாம் புடைத்து போய்விட்டது. ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி லஅலமு கலிமத்தன், எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், லவ் காலஹா ذهب عنه ما يجد, அந்த வார்த்தையை அவர் சொல்லிவிடுவாராக இருந்தால் அவர் என்ன கோபத்தில் இருக்கிறாரோ அவர் காணக்கூடிய அந்த கோபம் அவரிடமிருந்து போய்விடும். என்ன சொல்ல வேண்டும்? லவ் கால அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அவர் சொல்லுவாராக இருந்தால் ذهب عنه ما يجد, அவருக்கு வந்திருக்கக்கூடிய அந்த கோபம் அவரை விட்டும் போய்விடும். ஃபகாலு லஹு இன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், உடனே அந்த மனிதர்கிட்ட அந்த சஹாபாக்கள் போய் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தஅவ்வத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அல்லாஹ்விடத்திலே விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு நீ பாதுகாப்பு தேடு என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று சொன்னபோது வகால சொன்னார்கள், வஹல்பி ஜுனூன், எனக்கு பைத்தியமா பிடிச்சிக்கிற அவர் கேட்கிறார். அந்த கோபத்தின் காரணமாக அவருடைய வார்த்தைகள் தடுமாறுவதை அந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்கள், இந்த 2 ஹதீஸையும் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் ஏன் பாபு சப்ரில் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால், ஒரு முஸ்லீமுடைய குணம் எப்படி இருக்கணும். முதலாவது நாங்கள் அடிப்படையாக இந்த தலைப்பில் ஆரம்பத்தில் நிறைய ஹதீஸ்கள் குர்ஆன் வசனங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். திருப்பியும் நான் அதை மீட்ட விரும்பல. ஒரே ஒரு குர்ஆன் வசனம் ஆல இம்ரானுடைய 133 134 ஆகிய வசனங்களை பாருங்க. இது உங்களுக்கு தெரிஞ்ச வசனம். அல்லாஹ் சொன்னான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah, அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காகவும் அவனுடைய சொர்க்கத்துக்காகவும் நீங்கள் வேகமாக செல்லுங்கள். அல்லாஹ் சொல்றான். எப்படி? அந்த சொர்க்கம் என்பது உஇத்தத் லில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொர்க்கத்துக்காக மூமின்கள் போட்டி போட வேண்டும், மன்னிப்பை நோக்கி போக வேண்டும், வேகமாக அவர்கள் அதற்காக செயல்பட வேண்டும், அது இறையச்சம் உள்ளவர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா, அவர்கள் செழுமையாக இருக்கக்கூடிய நேரத்திலும் கஷ்டமாக இருக்கக்கூடிய நேரத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் செலவழிப்பார்கள். யாரு? இறையச்சம் உள்ளவர்கள். யாருண்டா? அவங்க எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சிருப்பாங்க. வல் காதிமீனல் கைல், கோபத்தை அவர்கள் விழுங்கி விடுவார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்றான். 3 அடையாளங்கள். ஒன்று, அவர்கள் எல்லா நிலையிலையும் செலவழிப்பாங்க. 2வது, கோபத்தை முழுங்கிடுவாங்கன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. விழுங்கி விடுவார்கள், மனிதர்களை மன்னிப்பார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹு தஆலா இந்த நல்லவர்களை நேசிக்கிறான், விரும்புகிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இது முக்கியமான ஒரு குர்ஆன் வசனம். மூமினுடைய பண்புன்னா கோபம் வராதுன்னு அல்லாஹ் சொல்லலை. சில காரணங்களுக்காக கோபம் வரலாம். அந்த கோபம் அவன் வரம்பு மீறி செல்லுகின்ற அளவுக்கு அவனை தள்ளிவிடக்கூடாது. அந்த கோபம் அவன் பாவம் செய்கிற அளவுக்கு அவனை தள்ளிவிடக்கூடாது. தனக்கு கோபம் வந்துட்டு அப்படின்னு உணரும் போதே அவன் வரம்பு மீறுகிற அந்த நிலையை அடைய முன்னுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணணும், அதை அவன் விழுங்கி விட வேண்டும். தன்னளவில் அவன் அதை கட்டுப்படுத்தணும். அவன் தான் பலசாலி, அவன் தான் உண்மையான வீரன். அடுத்தவனோட சண்டை பிடிச்சி அடுத்தவனுக்கு அடித்து அடுத்தவனை வீழ்த்தி அதல்ல உண்மையான பலசாலி என்பது. உண்மையான பலசாலி என்பது தன் உணர்வுகளோடு போராடணும், அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதில் குறிப்பாக கோபத்தை அவன் விழுங்கிவிட வேண்டும் என்று அல் குர்ஆன் நமக்கு மிக தெளிவாக சூரா ஆல இம்ரான் சொல்லி காட்டுது. எனவே இந்த 2 ஹதீஸுகளையும் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கோபத்தை அடக்குவதை பற்றி அந்த ஹதீஸோடு தான் குழந்தைக்கிறாங்க.
பொறுமை என்பதில் முக்கியமான விஷயம் என்ன? கோபம் வரும்போது தன்னை அடக்கிறது தான் ஆகப்பெரிய பொறுமைன்னு நம்ம சொல்கிறோம். பொறுமையினுடைய விஷயங்களை, அதில் வகைகளை, என்னென்ன விஷயத்தில் மனுஷன் பொறுமையாக இருக்கின்றதுல இந்த தலைப்போட சபருட ஆரம்ப விஷயத்தை நான் தலைப்பிலே நான் சொல்லிக்கிறேன். அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன பொறுமைண்டா என்ன, அதில் வகைகள் என்ன, ஒரு மனிதன் என்னென்ன விஷயங்களில் பொறுமையாக இருக்கணுன்ற விஷயத்தை நான் மிக விளக்கமாக சொல்லியிருக்கேன். மீண்டும் சொல்லுவது நம்மளுடைய நேரத்தை அதிகப்படுத்தும். அப்போ கோபம் என்பது ஒரு கதப் ஜம்ரா, ஒரு நெருப்பு தணல் மாதிரி. அந்த நெருப்பை ஷைத்தான் என்ன செய்கிறான்? மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே தூக்கி போட்டுடுறான். இதன் காரணமாக அவனுடைய உடம்புகள் எல்லாம் அப்படி என்ன செய்யுது? கோபத்தால் கொந்தளிக்க ஆரம்பிக்கின்றது. உடம்பெல்லாம் அப்படி என்ன செய்யுது? அப்படி ஒருத்தன் கோபம் வந்தால் பாருங்க, அவன் அதாவது மற்ற நேரத்தில் விட்டு அவனோட பேச்சு வலிமையாக இருக்கும். அவனோட உடம்பெல்லாம் அப்படியே நரம்புகளெல்லாம் அப்படி புடைச்சி போகும், கண்களெல்லாம் அப்படி சிவந்து போய்க்கும், முகமெல்லாம் அப்படி மாறும். அவனோட வளமையான சிரிப்பு அவன்கிட்ட பார்க்க இயலாது, வளமையான நிதானத்தை அவன்கிட்ட பார்க்க இயலாது. அவன் தன்னளவில் ஒரு பைத்தியம் பிடிச்சவன் கிட்டத்தட்ட சொல்றதா இருந்தால் அவனாக இருக்க மாட்டான், வளமையாக பார்க்குறவனாக இருக்க மாட்டான். என்னடா வளமையாக நல்லா பேசுவான், இவன் மோசமாக பேசிட்டு இருக்கிறானே, வளமையாக நல்லா தான் நடப்பான், என்ன இவன் இப்படி கேடுகட்ட மாதிரி நடக்கிறானே என்று அவனுக்கு விளங்கலை. ஏன்னா அந்த ஷைத்தான் அவன் உள்ளத்துக்குள்ள அந்த கோபம் என்கிற அந்த நெருப்பு தடலை அவன் உள்ள போட்ட உடனே என்ன நடக்குது? அவன் அதாவது நரம்புகள் எல்லாம் அப்படியே புடைச்சி போகுது, அவனோட கண்கள் எல்லாம் அப்படி சிவந்து போகுது. அவன் அறியாமலேயே அவன் சிந்தனை இல்லாமல் பேசுகிறான். அதனால தான் அந்த நபித்தோழர் என்ன கேட்கிறார்? எனக்கு என்ன பைத்தியமானு கேட்கிறார். என்ன காரணம்டா, அவர் என்ன பேசுகிறாருன்னு விளங்கலை. கோபத்தில் அப்படித்தான் சொல்லுவாங்களே, அதாவது சில நேரம் தீயால் சுட்ட புண்ணு ஆறினாலும் நாவால் சுட்ட புண் வடு மாறாதுன்னு சொல்லுவாங்க. காரணம், வார்த்தைகள் அவ்வளவு மோசமாக மாறிவிடும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கோபம் வருதா அடக்கிக் கொள்ள அப்படின்னு சொன்னாங்க. சில வார்த்தைகள் அவன் பேசுகிறான் சிந்திக்காம, அதாவது நல்ல மனுஷனாக தான் இருப்பான். அந்த கோபம் அவனை மிகைத்து ஷைத்தான் அவனை ஆட்கொள்ளுகிற நேரத்தில் அவன் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறான், பேசக்கூடாத வசனங்களை பாவிக்கிறான். எந்த அளவுக்குன்னு சொன்னால் நல்ல மக்களை யோசிக்கிறாங்க, இவனை போய் நம்ம நல்லவன் நினைச்சவன் இவ்வளோ படு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறானே என்று சொல்வது போல சில மாறும். ஏன் இது மாறுதுன்னு சொன்னால், கோபத்தில் ஆரம்பத்திலே அவர் தன்னை கண்ட்ரோல் பண்ணல, அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடலை. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தை ஒரு மனிதர் கேட்கிறார். புகாரில் 6116 நபிமொழியில் நீங்கள் இது பார்க்கலாம். ஒரு மனிதர் கேட்கிறார், அன்ன ரஜுலன் கால லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஔசினி, ரசூலுல்லாஹ் எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்றார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தக்தப்ன்றான், கோபப்படாதேன்னா. ஃபரத்த மிராரன், பல தடவை அதே கேள்வி கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தக்தப்னாங்க, கோபப்படாதே அப்படின்னா. அப்போ கோபம் என்பது சில போது ஹக்குக்காக மனுஷனுக்கு வரலாம். இப்போ ஹுதைபியா உடன்படிக்கையில் அபூபக்கர் சித்திக் அவங்க கோபப்பட்டாங்களா இல்லையா? அந்த கோபம் அபூபக்கர் சித்திக் அவங்க கோபப்பட்டு சில வார்த்தைகளை சொல்கிறாங்க. சில நேரத்தில் நல்ல மனிதர்களுக்கும் சில கோபங்கள் வரலாம். ஆனால் அந்த கோபத்தை வச்சுக்கிட்டு பாராட்டக்கூடாது. எனக்கு கோபம் வந்துண்டா நான் எப்படி இப்போ தெரியுமா, சில நாள் கதை பெருமையாக பேசுவாங்க. எனக்கு கோபம் வந்துன்னு சொன்னால் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. இது பெருமையா? இது நல்ல வார்த்தையா? இல்லை, யா அல்லாஹ் என்ன கோபத்திலேருந்து காப்பாற்றுன்னு நம்ம சொல்லணும். அதையே நம்ம பெருமையாக பேசுகிறோம்டா. கோபம் என்பது பொல்லாத ஒரு விஷயம். அது நல்ல மனிதர்களையும் மோசமானவர்களாக மாற்றிவிடும். நல்ல வார்த்தை அல்லாஹ்வுக்கு சொல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சில மனிதர்கள் சில வார்த்தையை பேசுகிறாங்க, ஆனால் அந்த வார்த்தையினுடைய பாரதூரத்தை அவர்கள் சிந்திக்கிறார்கள் இல்லை. இந்த வார்த்தை அவரை நரகத்தினுடைய அடித்தளத்துக்கு கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் எப்போ வரும்? இந்த மாதிரி கோபம் வரக்கூடிய நேரங்களில் இந்த மாதிரி சில வார்த்தைகள் வந்து விடலாம். எனவே தான் ரசூலுல்லாஹ் இந்த கோபத்திற விஷயத்தில் மிக கவனமாக இருந்தார்கள்ன்றதை பார்க்குறோம். எனவே தான் சொன்னாங்க, குத்துச்சண்டையில் அல்லது நீங்கள் சண்டை பிடிக்கிற போது ஒருத்தர் வீழ்த்துறது இல்லைப்பா உண்மையான பலம் என்பது என்னது? கோபம் வரும்போது நீங்கள் உங்களை அடக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்க்கணும், இந்த கோபத்தை பொறுத்தவரையும் பல விளைவுகளை மனுஷன் வாழ்க்கையில் நாங்கள் உண்டாக்குறத பார்க்குறோம். கோபம் வர நேரத்தில் அவன் சில வார்த்தைகளை பேசுகிறான், அந்த வார்த்தையினுடைய விளைவுகள் பாதகமாக இருக்குது நம்ம சொன்னோம். அதே மாதிரி சில நேரத்தில் இந்த கோபத்தில் என்ன செய்வார்கள்? சில ஆட்களுக்கு கோபத்தில் அடிச்சிடுவாங்க, சில நேரம் பிள்ளைகளுக்கு அடிப்பாங்க, சில மனைவிமாருக்கு அடிப்பாங்க. அப்போ அந்த கோபத்தில் அவனுக்கு விளங்காது நம்ம என்ன செய்ய முடியும். ஏன்னா கோபத்தில் ஷைத்தான் நிற்கிறான், அவன் நிதானமாக இல்லை. இந்த விஷயத்தை அழகான முறையில் கொண்டுட்டு போகணும், இந்த விஷயத்தை அழகான முறையில் செய்யணும், இதுக்கு ஒரு அப்படி இல்லை. அவன் கோபத்தின் காரணமாக என்ன செய்யறான்? சில நேரத்தில் சிலர் ரத்தம் ஓட்டுறான், சிலர் அடிக்கிறான். சில நேரங்களில் சில பெற்றோர்கள் சில தந்தைமார்கள் அடிக்கி பிள்ளைகள் மூத்தா போயெல்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா திடீர்னு என்ன செய்யலாம்? கோபத்தில் நிதானத்தில் யோசித்து நம்ம இது செய்கிறது சரியா பிள்ளையா என்று நிதானத்தில் ஒரு எடுக்கிற முடிவு வேற. கோபத்தில் ஆத்திரத்தில் கணவனுக்கும் மனைவிக்கு சண்டை வந்தால் உடனே சொன்னான், நான் உடனே தலாக் சொல்கிறேன், அதான் முடிச்சு, வாழ்க்கை முடிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு போகிற மணியாக தலாக் சொல்லிட்டோமே, தலாக் சொல்லிக்கப்படாது என்று யோசிக்கிறான். இது எல்லாமே கோபத்தால் வரக்கூடிய விளைவு. எனவே கோபம் என்பது சில நேரம் பிறருக்கு அடிக்க வைக்குது, வாழ்க்கையில் ஒரு மோசமான ஒரு முடிவை அவசரத்தில் எடுக்க வைக்குது. சில நேரத்தில் என் மையத்துக்கு நீ வரவானான்னு சொல்கிறோம், இல்லாட்டி ஒன்று மையத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்கிறோம். எல்லாம் கோபத்தில் நடக்குதா இல்லையா? நடக்குது. சில நேரம் சில கோபத்தில் சிலவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், வீட்டில் கோபத்தில் வந்தால் தூக்கி என்னத்தையும் உடைப்பாங்க, ஃபோனை தூக்கி உடைப்பாங்க, டிவியை தூக்கி உடைப்பாங்க,
சும்மா சேதப்படுத்துவாங்க, சும்மா அநியாயப்படுத்துவாங்க. இந்த மாதிரியான விளைவுகள் எல்லாம் கோபத்தில் வருகிறது என்பதை நாங்கள் பார்க்கணும். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் இந்த கோபத்தில் விளைவை நாங்கள் பார்க்கணும். புகாரில் 7158வது இலக்கத்தில் ஒரு ஹதீஸ் வருகிறது, லா யக்தியன்ன ஹக்கமுன் பைன இஸ்னைன் வஹுவ கதுபான். அதாவது ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடியவர் 2 பேருக்கு மத்தியில் கூட கோபமாக இருக்கிற போது தீர்ப்பு சொல்ல வேண்டாம். இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடியவர் அவர் கோபமாக இருக்கிற போது 2 பேருக்கு மத்தியில் தீர்ப்பு சொல்ல வேண்டாம் என்று சொன்னாங்க. காரணம் என்ன? கோபம் என்று வரக்கூடிய நேரத்தில் அவன்கிட்ட நிதானம் இருக்காது. அந்த கோபத்துக்கு தக்கன இப்போ சில நேரத்தோடு நாங்கள் பார்ப்போம், சில ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் சொல்லுவாங்க, அன்றைக்கு சார் கோபத்தில் வந்தால் வீட்டில் ஏதோ குழப்பத்தில் வந்திக்கிறார் போல, அந்த கோபத்தை நம்மகிட்ட காட்டுறாராய்க்கும். உண்மையாக நடக்கிற விஷயம். சில கம்பெனியில் மேனேஜர் மாதிரி வந்து அன்றைக்கு வேலையில் செய்யக்கூடிய பணியாளர்களோட எல்லாம் அந்த அண்டு பாய்வார். என்னடா பாய்கிறார் பிரச்சனை பார்த்தா வீட்டில் ஒரு பிரச்சனை வந்திருப்பார். இது மனுஷன் சுபாவம் தான். மனிதனை பொறுத்தவரையும் சில நேரம் என்ன செய்வான், ஒரு தலைவர் சில நேரங்கள் என்ன செய்வான், அவருடைய வேற ஒரு பிரச்சனையை ஒருத்தட்ட காட்டலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம். எனவே கோபம் வரக்கூடிய நேரத்தில் நாம் நிதானமாக இருக்க மாட்டோம் என்ற காரணத்தால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ கோபத்தில் 2 பேருக்கு மத்தியில் கூட தீர்ப்பு வழங்க வேண்டாம் என்று சொன்னார்கள். எனவே அதாவது இந்த தீர்ப்பு வழங்குவதை கோபம் என்பது தடுக்கிறது அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம். இது முக்கியமான ஒரு விஷயம். எனவே எல்லா நிலையிலும் மனிதன் நிதானமாக இருக்கணுமாக இருந்தால் அவன் கோபத்தை அவன் கட்டுப்படுத்தணும். கோபம் என்பது நாம் நினைக்கலாம் இது எனக்கு வரக்கூடிய ஒரு உணர்வு, அந்த நேரத்தில் நமக்கு அது ஒரு கோபம், நமக்கு கோபம் வந்தால் தெரியும் தான் நம்மளை பற்றி அப்படின்னு சொல்லிக்கொள்வாங்க. கோபம் வந்தால் உன்னை பற்றி இல்லை, கோபம் வந்தால் உன்னோட சைத்தாயிக்கிறான், அதான் நீ நிதானம் இழந்து போகிறான், அதான் நீ மோசமாக பேசுகிறா, அதான் நீ தேவையில்லாத விஷயங்களை செய்கிறா, அதான் நீ பொருள்களை உடைக்கிறா, அதான் நீ பிள்ளையான முடிவுகள் எடுக்கிறா. எனவே கோபம் என்பது மிக முக்கியமான ஒன்று, அதை கட்டுப்படுத்தணுன்றது தான் இந்த ரியாது சாலிஹினுடைய 45வது ஹதீஸ். அதே மாதிரி 46வது ஹதீஸ் என்னது, நான் சொன்னேன் 2 மனிதர்கள் சண்டை பிடிச்சாங்க, அதில் ஒருவருக்கு என்னது அவருடைய முகமெல்லாம் செவந்துட்டு அவருடைய நரம்புகளெல்லாம் புடைச்சிட்டு அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், அதை அவர் சொல்லுவாராக இருந்தால் அவருடைய கோபம் போய்விடும். என்னது? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எனவே எல்லா நிலையிலையும் நாங்கள் அல்லாஹ்வை சார்ந்திக்கணும். யா அல்லாஹ், நான் பலவீனமானவன், யா அல்லாஹ், யா அல்லாஹ், நான் என்னை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கான ஆள் இல்லை, யா அல்லாஹ், நான் ரொம்ப பலவீனமானவன், நீ தான் என்னை காப்பாற்றணும். அஊது பில்லா, அல்லாவை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யார்கிட்டேருந்து? மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து என்று நாம் சொல்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருக்கு கோபம் போய்விடும். ஏன்னா ஷைத்தான் தானே பிடிச்சிக்கிறான், அந்த ஷைத்தான் போனாண்டாக்க அவன் நிதானமாயிடுவான். அப்போ கோபம் வரும்போது ஒரு மனுஷன் நினச்சிக்கொள்ளணும், என்னோட ஒரு ஷைத்தான் இருக்கிறான், இப்போ பேசுகிறது நான் அல்ல. எனவே உடனே ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும், அவன் உடனே ததக்கரு, நல்லுணர்வு பெறணும். இப்போ இதாகும் முபசிரு நல்லா சொல்கிறான், என்ன அவர்கள் நல்லுணர்வு பெறக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. உடனே எனக்கு ஷைத்தான் ஃபைதா மஸ்ஸஹும் தாயிஃபத்தும் மினஷ் ஷைத்தான், ஷைத்தானில் இருந்து ஒரு கூட்டம் அவனை பிடித்து கொண்டால் அவன் உடனே நல்லுணர்வு பெறுவான்னு குர்ஆன் சொல்கிறது. எனவே நல்லுணர்வு பெற வேண்டும். இந்த செய்தியில் நாங்கள் பார்க்குறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சுனன் அபூதாவுதில் ஒரு செய்தி பதிவாகிக்குது, இதா கதிப அஹதுக்கும் வஹுவ காயிமுன், ஒருவர் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு கோபம் வந்தால் ஃபல்யஜ்லிஸ், அவர் அமர்ந்து கொள்ளட்டும். ஃபஇன் தஹப அன்ஹு அல் கதப், அவருக்கு கோபம் போனால் சரி, அப்படி இல்லை ஃபல்யல்தஜ, என்னது அவர் தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொள்ளட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய விரிவுரையில் சொல்கிற நேரத்தில் சொல்கிறாங்க, ஐயத்தவல்லா, அவர் உது செய்து கொள்ளட்டும். ஃபஇன்னல் உது யுத்ஃபிஉல் கதப், உது என்பது கோபத்தை தணித்துவிடும். அவர் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தால், அவர் நின்று கொண்டிருந்தால் அவர் உட்கார்ந்து விடட்டும், அல்லது அவர் உட்கார்ந்திருந்து வரும்போது கோபம் வந்தால் அவர் சாய்ந்து கொள்ளட்டும், அல்லது அவர் தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொள்ளட்டும் அப்படின்னு ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய விரிவுரையில் சம்பந்தமாக சொல்கிறாங்க. எனவே கோபம் என்பது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குணமாக இருக்கிறது. அதை நாம் முட்டிந்த வரைக்கும் மனிதன் நம்முடைய இயல்புலேருந்து அதை எடுத்துரும். கோபம் என்பது வரும், அது 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 மனிதனுடைய இயல்பு அப்படித்தான். சில விஷயங்கள் திடீர்னு கோபப்படுவான், சில விஷயத்தில் சந்தோஷப்படுவான், சில விஷயத்தில் கவலைப்படுவான். இதெல்லாம் மனுஷன் இயல்புகளோடு சம்மந்தப்பட்டது. அந்த இயல்புகளை தான் கவலை என்பது பொதுவாக வரும். ஆனால் ஷைத்தான் உண்டாக்குறான் மனுஷனுக்கு கவலையை. ஏன்? ஒரு மூமினை அவன் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஷைத்தான் என்ன செய்யறான், அவனுக்கு கவலையை உண்டாக்குறான். வழங்குதா? எதிர்காலத்தை பற்றி அச்சத்தை உண்டாக்குறான், பொருளாதாரத்தை செலவழிக்கும் போது வறுமையை பற்றி பயத்தை உண்டாக்குறான். அப்போ பயம், கவலை, துக்கம், கோபம் இது மனித இயல்பு என்றாலும் அந்த இயல்பு சில நேரம் பலவீனத்துக்காக அதை ஷைத்தான் பயன்படுத்திக் கொள்கிறான் என்ற ஒரு விஷயத்தை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தொடரில் 2 முக்கியமான ஹதீஸ், அந்த ஹதீஸை வாசித்தாலே நமக்கு விளங்கும். என்றாலும் மேலதிகமான சில விஷயங்களோடு நான் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.